Dear students, today CMA Intermediate Cost and Management Accounting question number 3 பார்க்க போகிறோம். இது வந்து எதில் வருது அப்படின்னா எம்ப்ளாயி காஸ்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த கேட்டகரியில் வருது. அப்படியே பாருங்கள் ஒவ்வொன்றா. இந்த கொஷனை அப்படியே படிச்சிடறேன் பாருங்கள். சப்போஸ் த யூனிட் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 4 units per useful direct labor hour. அப்படின்னா என்ன? ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ தயார் பண்ணலான்னா 4 யூனிட்ஸ் தயார் பண்ணலாம். டைரக்ட் லேபர் ஐடில் டைம் இஸ் 10 hours பெய்ட் ஃபார். எவ்வளோ மணி நேரத்துக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதில் ஐடில் டைம் வந்து 10% போயிடும். சேல்ஸ் ஆஃப் 1000 units ஆர் பட்ஜெட்டட். ஃபினிஷ்டு குட் ஸ்டாக் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ் பை 100 units. த பட்ஜெட்டட் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் வுட் பி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் கேட்குறாங்க. 306 250 275 400. அப்போ பட்ஜெட்டட் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷனில் நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க நல்லா பாருங்கள். டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு நமக்கு கேட்கணும். சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டட் சேல்ஸ் 1000 units. அதே சமயத்தில் போன வருஷத்தை விட அதுமாதிரி இப்போ லாஸ்ட் பீரியடை விட இப்போ ஃபினிஷ்டு குட் ஸ்டாக் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கணுமா? 100 units அதிகமாக இருக்கணுமா? அப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளோவா இருக்கும்? ப்ரொஜெக்டட் சேல்ஸு ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் ஃபினிஷ்டு ஸ்டாக்கு அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்துடும். ஸோ அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் ரிக்வயர்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் ரிக்வயர்ட் பார்த்தா எவ்வளோ வரும்? ஈக்குவல் டு பட்ஜெட்டட் சேல்ஸு ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் ஆகணும். பட்ஜெட்டட் சேல்ஸில் எவ்வளோ சொல்கிறாங்க? 1000 units. நல்லா பாருங்கள், 1000 units. அப்போ 1000 units ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பெக்டட் எவ்வளோ சொல்கிறாங்க? ஃபினிஷ்டு குட் ஸ்டாக் எவ்வளோ இருக்கணுமா? 100 units. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1100 units தான் ப்ரொடக்ஷன். நல்லா கவனிக்கணும். அப்போ ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1100 units. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ லேபர் ஹவர்ஸ் யூஸ்ஃபுல் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும். யூஸ்ஃபுல் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? அவங்க என்ன சொல்கிறாங்க? அதாவது ரேட் ஆஃப் 4 units பர் யூஸ்ஃபுல் டைரக்ட் லேபர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு 4 units அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், அப்போ 4 units தயார் பண்ணோம்னா ஒரு மணி நேரம் அப்படின்னா இப்போ நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வேணும்? 1100 unitsக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1100 டிவைடட் பை 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 hours. அப்போ 275 hours இது வந்து யூஸ்ஃபுல் ஹவர்ஸ். இதில் இன்னும் என்ன கேட்குறாங்க? 10% ஆஃப் ஐடல். நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அது 10% வந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்போ 100ல் 10% வேஸ்ட்டாக போச்சுன்னா எவ்வளோ? 90%. அப்போ 90% தான் இப்போ யூஸ்ஃபுல் ஹவர்ஸ் இவ்வளோ தேவை அப்படின்னா பட்ஜெட்டட் டைரக்ட் லேபர் அவ்வளோ. அப்போ பட்ஜெட்டட் டைரக்ட் லேபர்ஸ் அப்படிங்கிறது பட்ஜெட்டட் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது மொத்தமாக நமக்கு எவ்வளோ தேவை? 275 hours. அப்போ இது வந்து எவ்வளோ இருக்கணுமா? இவ்வளோ தயார் பண்ணுறதுக்கு 1500 unit தயார் பண்ணுறதுக்கு 275 மணி நேரம். ஆனால் மொத்த மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணால் அதில் 10% வேஸ்ட்டாக போயிடுமா? அப்போ என்ன ஆகிடும்? அப்போ 275ங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் 90%. அப்போ 275 டிவைடட் பை 90% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 305, அதாவது 305.55. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 306 மணி நேரம், 306 hours. அதுதான் நம்ம பட்ஜெட்டட். அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். ஏ வந்து ஏவே சொல்லிட்டாங்க 306. அப்போ ஆன்சர் வந்து கரெக்டு. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட், ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 4 என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். கொஷின் நம்பர் 4ல் சரி, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி ஆஸ் வுட் அப்பியர் இன் த காஸ்ட் புக்ஸ் வென் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ₹500. அப்போ மொத்தமாக ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஹெட்டிங்கில் வந்து 500 ரூபா செலவு பண்ணுறோம். அப்போ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அதில் என்ன கம்ப்ரைசஸ் என்ன வருதுன்னா அந்த 500 ரூபாயில் 250 ரூபா வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹவர்ஸ் 250. இது நமக்கு காஸ்ட் அக்கௌண்டன்சியில் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணோம். 2 ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் அக்கௌண்ட் டெபிட். அது எங்கே வரும்?
காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்போ இந்த 4 ஆன்சரில் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதாவது நல்லா கவனிக்கணும். அதாவது ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏவையே நீங்கள் நோட் பண்ணிடலாம். அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன் எ கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் two joint products A and B are created simultaneously. அப்போ ஜாயின் ப்ராடக்ட் வந்து ஏபி அப்படின்னு 2 ப்ராடக்ட்டு. இதில் இந்த கம்பெனி ஆப்ரேட்ஸ் இன் த மேனுஃபேக்சரிங் செக்டர். சரி, இது ஃபோக்கஸிங் ஆன் ப்ரொடியூசிங் த கூட்ஸ் தட் ரிக்வயர் மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃபன் ரிசல்ட்டிங் இன் த கிரியேஷன் ஆஃப் ஜாயின் ப்ராடக்ட்ஸ் தட் ஷேர் காமன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் டில் எ ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்னா என்ன, 2-3 ப்ராடக்ட் ஒன்றா தயார் பண்ணோம், ஒரு செர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் காமன் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதுக்கு பேர் என்ன, ஜாயின் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார் த லாஸ்ட் மந்த் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடட் ரிலேட்டிங் டு த இன்வென்ட்ரி அண்ட் சேல்ஸ். என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். அதாவது ப்ராடக்ட் ஏயில் வந்து நல்லா கவனிக்கணும். சேல்ஸ் யூனிட்ஸ் வந்து 1,14,000. ஃபினிஷ்டு கூட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கும் இருக்குது, க்ளோசிங்கும் இருக்குது. அப்போ நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கண்டலாம். இப்போ இந்த 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், எவ்வளோ சேல்ஸு எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக்கு 2 ஆட் பண்ணி ஏற்கனவே ஓப்பனிங் எவ்வளோ இருந்தது அதை லெஸ் பண்ணால் அதுதான் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண 1,14,000 ப்ளஸ் 5,700 மைனஸ் 9,900 எவ்வளோன்னு பாருங்கள், அதுதான் வந்து ப்ரொடக்ஷன். அதேமாதிரி பி ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 76,000 சேல்ஸு ப்ளஸ் 3,800 க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் 7,600 தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் போட்டிங்கன்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன். அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் த ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு செர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் 2 ப்ராடக்ட்டுக்கும் காமன் எக்ஸ்பெண்டிச்சர் அதுமாரி ஜாயிண்ட் காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 20,90,000 rupees அப்படின்னு இருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ திஸ் மெத்தட் ஆஃப் அப்போர்ஷனிங் காஸ்ட் என்ஷூர்ஸ் ஈச் ப்ராடக்ட் இஸ் ஃபேர்லி சார்ஜ்டு ஃபார் இட் ஷேர்ஸ் ஆஃப் த ஓவரால் ப்ரொடக்ஷன் ப்ராசஸஸ். அப்போ calculate the production joint production cost appointed to ப்ராடக்ட் ஏவுக்கு மட்டும் கேட்குறாங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஏவுக்கு பிக்கு 2க்கு நம்ம பிரித்து போடுவோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராடக்ட்டு ஏவுக்கு நம்ம போடுறோம். அப்போ நீங்கள் இதில் பாருங்கள் இது எப்படி போடுறது அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். நார்மலாக என்ன வரும், அதாவது ப்ராடக்ட்டு நீங்கள் முதல்ல எழுதிங்க. கொஷின் நம்பர் 5ல் ப்ராடக்ட்டு ஓகே என்னென்ன ப்ராடக்ட்டு ஏ அப்படின்னு ப்ராடக்ட்டு, பி ஒரு ப்ராடக்ட்டு, இதனுடைய சேல்ஸ் எவ்வளோ, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள், 1,14,000 76,000. ஸோ 1,14,000 அடுத்தது 76,000 இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிட்ஸ், எல்லாமே வந்து யூனிட்ஸ் நல்லா பார்க்கணும். இத்தனை யூனிட்ஸ் வந்து சேல்ஸ். இதில் ஃபினிஷ்டு கூட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸில் என்ன இருக்குது, 1,900 அப்படிங்கிறது இது ஓப்பனிங். க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,700. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பியில் 7,600 வந்து ஓப்பனிங், க்ளோசிங் வந்து 3,800. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன சொல்லியிருக்கோம், சேல்ஸு ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ நீங்கள் சேல்ஸ் எவ்வளோ 1,14,000 ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ 5,700 மைனஸ் 1,900. இதுதான் வந்து ப்ரொடக்ஷன். அப்போ எவ்வளோ ப்ரொடக்ஷன் வருது பாருங்கள். அப்போ 1,14,000 ப்ளஸ் 5,700 மைனஸ் 1,900. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து 1,17,800 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரி, இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 76,000 சேல்ஸு ப்ளஸ் க்ளோசிங் 3,800 மைனஸ் ஓப்பனிங் 7,600. ஸோ இதுக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,000 ப்ளஸ் 3,800 மைனஸ் 7,600 போட்டிங்க அப்படின்னா 72,200. ஸோ ஏ ப்ரொடக்ஷன் வந்து 1,17,800, பி ப்ரொடக்ஷன் வந்து 72,200. அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பாருங்கள். அப்போ மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் தயார் பண்ணியிருக்கோம், அப்போ 1,17,800 ப்ளஸ் 72,200.
ஸோ 1,90,000 தான் டோட்டல் ப்ரொடக்ஷன். நல்லா பார்க்கணும். அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 1,90,000. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 20,90,000 ஜாயின் காஸ்ட் தான். இந்த ஜாயின் காஸ்ட்டை 2 பேத்துக்கு பிரித்து போடணும். ஆனால் இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க, ஏவுக்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ஏவுக்கு மட்டும் சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணோம், மொத்தமாக நம்ம எவ்வளோ ஜாயின் காஸ்ட்டு, அப்போ ஜாயின் காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ டிவைடட் பை டோட்டல் ப்ரொடக்ஷன். எவ்வளோ டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அப்போ ஏவோட எவ்வளோ சேல்ஸு, அப்போ ஏவோட சேல்ஸ் எவ்வளோ, அதாவது ஏவோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அப்போ ஏஸ் ப்ரொடக்ஷன். சரி, இப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா ஜாயின் காஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க, 20,90,000 டிவைடட் பை டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வருது, 1,90,000. ஆமாம் 72,000. 1,90,000 இன்ட்டு இதோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ வருது, ஏவோட ப்ரொடக்ஷன் 1,17,800. ஸோ 1,17,800. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 20,90,000 டிவைடட் பை 1,90,000 இன்ட்டு 1,17,800 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், 12 lakhs. நல்லா கவனிங்க, 12,95,000. 12,95,800. இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் வரணும். அப்போ நல்லா இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 20,90,000 டிவைடட் பை 1,90,000 இன்ட்டு 1,17,800. ஸோ 12,95,800. ஸோ எங்கள் ஆன்சரில் இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து 12,12,200, பி 12,54,000, சி வந்து 12,95,800. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ மேக் நோட் ஆஃப் இட், சி அப்படிங்கிறது அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 6. இது வந்து மார்ஜினல் காஸ்டிங் சம்மந்தப்பட்டது. இதை பாருங்கள். ஸோ இதில் கொஷின் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். A company sales could decrease by 50% before it starts incurring losses. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கம்பெனி வந்து டிக்ரீஸ் ஆகுமா 50%. எப்போ அப்படின்னா அது லாஸ் வர்றதுக்கு முன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம், அது இது வந்து நல்லா கவனிக்கணும். இதுக்கு பேர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு பேர். இதுக்கு பேர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து 50%. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். On every 1 rupee of sales, it can contribute 40 paise towards fixed cost and generating profit. Contribution என்ன, fixed cost plus profit, அவ்வளோதான். இங்கே fixed cost generating profit. அப்போ இது வந்து என்ன ஆக்சுவலாக, இது வந்து கான்ட்ரிபியூஷன். அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோங்கிறது 40 பைசே. அப்போ 1 ரூபாய்க்கு எதாவது 100 பைசாவுக்கு 40 பைசா அப்படின்னா அப்போ இன்ட்டு 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. அப்போ இதுக்கு பேர் என்ன, பிவி ரேஷியோ அப்படின்னு சொல்லுது. அப்போ பிவி ரேஷியோ வந்து 40%. கிளியர். அப்போ பிவி ரேஷியோ தெரியுது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ இந்த சம்மில் போடலாம். நல்லா கவனிங்க. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக எழுதுகிறேன். கொஷின் நம்பர் 6ல் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க 50%. பிவி ரேஷியோ இப்போ நான் சொன்னது தான் எவ்வளோ 40%. சரி, இப்போ இது வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இல்லையா. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ, கொஷனில் பாருங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க, 5 lakhs. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் 5 lakhs அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் 40% அப்படின்னா அப்போ 5 lakhs டிவைடட் பை 40% அப்படியே போட்டிங்க அப்படின்னா 12,50,000 rupees. அப்போ 12,50,000 rupees. இது வந்து என்னது, இது வந்து ருப்பீஸ். இது வந்து உங்களுக்கு நல்லா பார்க்கணும், பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படின்னு. இப்போ கொஷனில் அவங்க கேட்குறது என்ன, கேல்குலேட் த ப்ரொஜெக்டட் சேல்ஸ். அதான் சேல்ஸ் ஆக்சுவல் சேல்ஸ்னால் ஆக்சுவல் சேல்ஸ், ப்ரொஜெக்ட்னா பிற்காலத்தில் வர்ற சேல்ஸை ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்கிறது ப்ரொஜெக்டட் சேல்ஸ். அப்போ ப்ரொஜெக்டட் சேல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக என்ட்ரி, அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது நல்லா பார்க்கணும், அதாவது ப்ரொஜெக்டட் சேல்ஸு ஈக்குவல் டு என்ன, பிரேக் ஈவன் சேல்ஸு ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ப்ரொஜெக்டட் சேல்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ லெட் ப்ரொஜெக்டட் சேல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை எஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ ப்ரொஜெக்டட் சேல் எஸ் ஈக்குவல் டு
பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோ 12,50,000. ஸோ 12,50,000. அடுத்தது ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்பயுமே எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்கோம்? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 50%. 50% அப்படிங்கிறது நமக்கு என்ன? 50 டிவைடட் பை 100 அப்படின்னா 0.5 அப்படின்னு அர்த்தம். அப்போ 0.5 இதில் என்ன? சேல்ஸில். அப்போ 0.5 சேல்ஸ். எஸ். அப்போ சேல்ஸில் 50%. அதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 0.5 எஸ் அப்படின்னு வரும். இங்கே ஏற்கனவே ஒரு எஸ் இருக்குது, அதுதான் ப்ரொஜெக்டட் சேல்ஸ். அப்போ ப்ரொஜெக்டட் சேல்ஸ் மிஸ்ஸிங் ஃபிகர் நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்போ ப்ரொஜெக்டட் சேல்ஸ் இந்த எஸ் அப்படியே வச்சுங்க, இந்த எஸ் இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடும். அப்போ 0.5 எஸ் அப்படின்னு ஆகிடும். ஈக்குவல் டு அப்படியே 12,50,000. சரி, இப்போ இந்த இதில் இது வந்து ஒரு எஸ், இதில் 0.5 எஸ் போச்சுன்னா மீதி 0.5 எஸ் இருக்கும். அதே 12,50,000. ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 12,50,000 டிவைடட் பை 0.5. எவ்வளோதான். அப்போ இதை பாருங்கள். அப்போ 12,50,000 டிவைடட் பை 0.5 அப்படின்னா எவ்வளவு? 25 lakhs வரும். அப்போ 25 lakhs இஸ் த ஆன்சர். கரெக்டாக வரணும். இதுக்கு பேர் என்ன? ப்ரொஜெக்டட் சேல்ஸ். அப்போ ப்ரொஜெக்டட் சேல்ஸ் எவ்வளோ வரணும் அப்படின்னா 25 lakhs. ஆன்சர் என்ன வருது பாருங்கள். ஏ வந்து 10 lakhs, பி 12,50,000, சி 20,83,300. அது இல்லை. D is the correct answer, 25 lakhs. So make note of it. D is the correct answer. So இந்த கொஷின் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது கொஷின் நம்பர் 7. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது 3, 4, 5, 6, 7 மொத்தம் 5 கொஷின் பார்ப்போம். ஏற்கனவே 4 கொஷின் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை போட போகிறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, இதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. இந்த கொஷினில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின் தான் இதுவும். ஸோ இதில் மார்ஜினல் காஸ்ட் சம்மந்தப்பட்டது வருது. இதில் என்ன சொல்கிறாங்க? XY Limited is engaged in the business of manufacturing a product A. ஏங்கிற ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணணும். The material required for the manufacture of product A. அப்போ ஏ ப்ராடக்டை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த மெட்டீரியல் தேவை? பி மெட்டீரியல் தேவை. நல்லா கவனிக்கணும். ஏ ப்ராடக்டை தயார் பண்ணால் பி மெட்டீரியல் தேவை. அது எவ்வளோ தேவையா? ஈச் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ requires 2 kg of material B. அப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் தயார் பண்ணணும்னா 2 கிலோ மெட்டீரியல் வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் அதுலேயே என்ன சொல்கிறான்னா, ஹவவர் த ஈல்ட் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் 80%. அப்போ நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் போடுறீங்களோ அதில் 80% தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ 20% லாஸ் ஆகும். அப்போ 2 கிலோ மெட்டீரியல் தேவை அப்படின்னா 2 கிலோ போட்டிங்கன்னா 2 கிலோ வராது. அதில் 80% 1.6 தான் வரும். அப்போ 2 கிலோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்போ 2 கிலோ டிவைடட் பை 80% அப்படின்னு பார்த்தா 2.5 கிலோ வேணும். அப்போ நல்லா பாருங்கள், 2.5 கிலோ போட்டிங்கன்னா அதில் 80%. இப்போ 2.5 கிலோவில் 80% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்போ தான் உங்களுக்கு வந்து 2.5 கிலோஸில் 80% போட்டிங்கன்னா 2 கிலோ. அப்போ இதுதான் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் பி மெட்டீரியல் வந்து 2.5 kg போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் பி ஏ கிடைக்கும். சரி, இது இல்லாமல் இவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the details governing the production requirements for the year is as follows. என்னென்ன? the projected sales of the material, product A. அப்போ அவன் இந்த வருஷம் என்ன பண்ணுறான்? ஏ ப்ராடக்டை இவ்வளோ தயார் பண்ணி சேல் பண்ணணும். அதாவது எவ்வளோ? 10,000 யூனிட் சேல் பண்ணணும்னு ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம தயார் பண்ணது ப்ராடக்ட் ஏ வந்து 948 இருக்குது. அப்போ 945 எவ்வளோ மீதி இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதும். அப்போ எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 10,000 தேவை, அதில் 948 இருக்குது. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இந்த பி ரா மெட்டீரியல்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக்கு ஒரு 2,630 kg இருக்குது. ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் 500 rupees. ரேட் ஆஃப் ஓவர் டிராஃப்ட் தட் இஸ் 12.5%. ஒப்சலிசன்ஸ் ரேட் 12.5%. அப்போ கேரிங் காஸ்ட் வேணும்னா ஒரே இதாக கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 ஃபிகராக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 2ஐயும் ஆட் பண்ணணும். 2ஐயும் ஆட் பண்ண எவ்வளோ? 25%. அப்போ ரேட் ஆஃப் ஓவர் டிராஃப்ட், ஒப்சலிசன் காஸ்ட், இது ரெண்டுமே கேரிங் காஸ்ட்டில் வரும். அது எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தா 20 rupees. அப்போ கேரிங் காஸ்ட் எவ்வளோ வரும்னா, அப்போ 20 rupees ப்ரைஸ்னால் அதில் 25% போட்டிங்கன்னா அப்போ 5 ரூபா வரும் கேரிங் காஸ்ட். அப்போ அதில் கேரிங் காஸ்ட்டில் 5 rupees வரும் அதில் போட்டால். சரி, கரண்ட் பர்ச்சேஸ் பாலிசி அப்படிங்கிறது என்ன தெரியுமா சொல்கிறாங்க? மொத்தமாக கோட்டேலி அப்படின்றாங்க. அப்போ கோட்டேலி வருஷத்துக்கு 4 ஆர்டர் தான் பண்ணுவோம். அதுதான் அவனுடைய பர்ச்சேசிங் பாலிசி. வருஷத்துக்கு 4 ஆர்டர். கோட்டேலினா 3 மாதத்துக்கு ஒரு தடவை. மேக்ஸிமம் யூசேஜ் இஸ் மோர் தேன் த மினிமம் யூசேஜ் பை 100 kg.
த வெயிட்டிங் டைம் அப்படின்னா என்ன, ரீஆர்டர் பீரியட். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிங்கன்னா மினிமம் 4 days, மேக்ஸிமம் 8 days. ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 + 8 12 டிவைடட் பை 2 இதில் வரும். அப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2, மேக்ஸிமம் 8 அப்படிங்கிறது தான் மினிமம் டு மேட். இதில் என்னென்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு என்ன, அண்டர் த ரூட் 2AO டிவைடட் பை C அப்படின்னு நம்ம போடணும். அப்போ ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ இதில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது நல்லா பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான், பி மெட்டீரியல் தேவை, அந்த பி மெட்டீரியல் கூட என்ன 2.5 கிலோ தேவை. அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கொஷின் நம்பர் 7 இப்போ நம்ம இப்படியே போட்டுட்டு வர போகிறோம். நல்லா பாருங்கள். அதாவது ப்ரொஜெக்டட் சேல்ஸ் எவ்வளோ வரும், ப்ரொஜெக்டட் சேல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ, ஏவுக்கு எவ்வளோ சேல் பண்ணணும்னு நினைக்கிறான், 10,000 யூனிட்ஸ். சாரி, தும்பல் வருது வரும். சரி, ஓகே. ப்ரொஜெக்டட் சேல்ஸ் ஆஃப் ஏ ரூபி, அதாவது 10,000 யூனிட்ஸ். இதில் யூனிட் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ரிக்குயர்மெண்ட்ஸில் எவ்வளோ சொல்கிறோம், ஆஃப் மெட்டீரியல் பி. மெட்டீரியல் பி நமக்கு தேவை. எவ்வளோ தேவை, 2 kg தேவை. 2 kg ஆஃப் பி பர் யூனிட் ஆஃப் ஏ. அப்போ ஒரு யூனிட் ஏ தயார் பண்ணோன்னா உங்களுக்கு 2 கிலோ பி தேவை. அதே சமயத்தில் ஈல்டு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈல்டில் எவ்வளோ ஈல்டு, இப்போ பி மெட்டீரியல் ஈல்டு போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த பி மெட்டீரியலில் 80% தான் உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். அப்போ 20% வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவைஸ்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல். இப்போ பி மெட்டீரியல் ஏ மெட்டீரியல் தயார் பண்ணுறதுக்கு, ஒரு யூனிட் தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா, அப்போ ரிவைஸ்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் வேஸ்டேஜஸ் இருக்கிறதுனால, அப்போ மெட்டீரியல் பி எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 2 கிலோ. அந்த 2 kg இல்லை, ஆனால் என்ன பண்ணோம், இதில் 80% தான் உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். அப்போ எவ்வளோ போட்டால் 80% கிடைக்கும், அப்போ 2 டிவைடட் பை 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2.5 கிலோ போட்டால் தான் உங்களுக்கு ஒரு யூனிட்டு பி கிடைக்கும், ஏ கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் மொத்தமாக இப்போ நம்ம தெரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் மொத்தமாக ப்ராடக்ட் ஏ நம்ம எவ்வளோ தயார் பண்ண போகிறோம், ப்ராடக்ட் ஏ வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரொஜெக்டட் சேல்ஸு எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்க்குறான், 10,000றான். ஆனால் அதில் இங்கே பாருங்கள் 948 யூனிட்ஸ் வந்து ஓப்பனிங் இருக்குது. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஓப்பனிங் ஏ அது பார்த்திங்கன்னா 948 இருக்குது. அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 10,000 மைனஸ் 948, அப்போ 952 தேவைப்படுது. சாரி 9,052 தேவைப்படுது. சரி, 952 தேவைப்படுதா? அப்போ அதாவது இவ்வளோ 950 யூனிட்டு நம்ம அந்த இது வேணும், நம்ம தயார் பண்ணணும். அப்போ ஏற்கனவே ப்ரொஜெக்டட் சேல்ஸுக்கு 10,000 பண்ணணும், ஓப்பனிங் இவ்வளோ இருக்குது. அப்போ இவ்வளோ தேவையை நீங்கள் பண்ணோம் அப்படின்னா என்ன, ஒரு கேஜிக்கு மெட்டீரியல் பி நமக்கு தேவைப்படும். மெட்டீரியல் பி ரிக்குயர்மெண்ட்டு எவ்வளோ, அட் 2.5 kg தேவைப்படும். அப்போ பர் யூனிட் ஆஃப் ஏக்கு, அப்போ பர் யூனிட் ஆஃப் ஏக்கு கேட்குன்னா, அப்போ 9,052 இன்ட்டு 2.5 அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் மொத்த மெட்டீரியல் ரிக்குயர்மெண்ட்ஸ். 9,052 இன்ட்டு 2.5 அப்படின்னா 22,630. இவ்வளோ மெட்டீரியல் ரிக்குயர்மெண்ட்ஸ் தேவை. எது, பி மெட்டீரியல் இவ்வளோ தேவை. ஆனால் இந்த பி மெட்டீரியல்லே அதில் பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க 2,630 kg இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு மீதி மட்டும் ஆர்டர் பண்ணால் போதும். அப்போ லெஸ் ஓப்பனிங் மெட்டீரியல் பி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2,630 இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2,630, தட் இஸ் 20,000 தான் நமக்கு தேவை. 20,000 kg தான் நமக்கு பி மெட்டீரியல் தேவை ரிக்குயர்மெண்ட்ஸ். இதுதான் ஆனுவல் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது, இதுதான் தேவை. அப்போ நமக்கு இப்போ என்ன வந்துடுச்சு, ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆனுவல் ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஆர்டரிங் காஸ்ட் அது எவ்வளோ, ஆர்டரிங் காஸ்ட்டு ருபீஸ், இங்கே என்ன சொல்கிறோம், ஆர்டரிங் காஸ்ட்டு ₹500 ஆர்டரிங் காஸ்ட். சரி, அடுத்தது பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறான், பர்ச்சேஸ் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹20, ₹20.
சரி, பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்துருச்சு. அப்போ கேரிங் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன வரணும்? கேரிங் காஸ்ட்டில் 2 காஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ரேட் ஆஃப் ஓவர் டிராஃப்ட் 12.5%, ஒப்சலன்ஸ் ரேட் 12.5%. அப்போ 12.5 + 12.5 = 25% ஆஃப் எந்த ப்ரைஸ் லெவலாக 20 ரூபா ப்ரைஸில் நீங்கள் போடணும். அப்போ 20 ரூபா ப்ரைஸில் 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கேரிங் காஸ்ட் வந்து 25 ரூபா, 5 rupees per unit, அவ்வளோதான், பர் யூனிட். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ கேரிங் காஸ்ட் 5 ரூபா இருக்குது. அடுத்தது ஆர்டரிங் காஸ்ட் இது தேவை. அப்போ ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் 20,000 இருக்குது. அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தயார் பண்ணலாம். அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஈக்குவல் டு அண்டர் த ரூட்டு 2AO/C. எவ்வளோ சொல்கிறான்? 2 வந்து கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ? 20,000 kg. சரி, ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ? 500 rupees. சரி, கேரிங் காஸ்ட் நம்ம இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5 rupees. அப்போ ரூட் அண்டர் த ரூட். இப்போ நீங்கள் போடுங்க இது. இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்கள்? அப்போ 2 × 20,000 × 500 டிவைடட் பை 5 ரூட் எடுத்துக்கிங்க 2000 kg. இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ EOQ அப்படிங்கிறது 2000 kg. அவ்வளோதான். இப்போ நமக்கு என்னென்னு கேட்குறான் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ ஆன்சர் வந்து இது 1க்கு வந்து ஆன்சர் வந்து இது முடிச்சிட்டோம். இதுக்கு முடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அதுலேயே ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றான். ரீஆர்டர் குவான்டிட்டின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஏறத்தால ஒன்று தான். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ரீஆர்டர் குவான்டிட்டி. எப்படி இது இங்கே சொல்கிறான்னா கரண்ட் பர்ச்சேஸ் பாலிசி குவார்ட்டர்லி, ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000. அப்போ 20,000 கிலோ வேணும் நமக்கு பி மெட்டீரியல். ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் குவார்ட்டர்லி ஆர்டர் வந்து என்ன பண்ணுறீங்க? குவார்ட்டர்லி ஆர்டர் ஆச்சா தானே? குவார்ட்டர்லி ஆர்டர்ஸ்னால் என்ன? வருஷத்துக்கு 4 ஆர்டர்ஸ் ஆச்சுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ரீஆர்டர் குவான்டிட்டி ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? டோட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிவைடட் பை 4 ஆர்டர்ஸ். ஸோ அப்போ நீங்கள் அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்? 5,000 kg தான் ஒவ்வொரு ஆர்டருக்கும் நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ரீஆர்டர் குவான்டிட்டி. இது ரெண்டாவது கொஷனுக்கு உண்டான ஆன்சர். இதையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல். தேர்டில் என்ன கேட்குறான்? ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் அப்படின்னா அதுக்கு என்ன? மேக்ஸிமம். ரீஆர்டர் லெவல்னால் மேக்ஸிமம் யூசேஜ் இதுக்கு ஈக்குவல் டு மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு நம்ம ஃபார்முலா தெரியும். இப்போ மேக்ஸிமம் யூசேஜ் நமக்கு எப்படி தெரியும்? அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அங்கே மேக்ஸிமம் யூசேஜ் சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க? ஒரே ஒரு குழு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் யூசேஜ் இங்கே பாருங்கள். மேக்ஸிமம் யூசேஜ் இஸ் மோர் தேன் மினிமம் யூசேஜ். எவ்வளோ சொல்கிறான்? 100 கிலோ. அப்போ மினிமம் யூசேஜை விட மேக்ஸிமம் யூசேஜ் வந்து 100 கிலோ அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரஃப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதுதான், இது வந்து மினிமம் யூசேஜ், இது வந்து மேக்ஸிமம் யூசேஜ். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 100 kg. அப்போ இது 0 அப்படின்னா இதை விட அதிகமாக எவ்வளோ இருக்குதான்? மேக்ஸிமம், அதாவது 100. சரி, நமக்கு எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேணும்னு நம்ம பார்த்தோம். நல்லா கவனிங்க. டோட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ பார்த்தோம் நம்ம இந்த இதில்? அதாவது ஒட்டுமொத்தமாக ரிக்குவயர்மெண்ட்ஸு 22,630. அப்போ இதுதான் நமக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ். அப்போ ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? அப்போ ஆவரேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது, ஆவரேஜ்னா என்ன? இந்த இடத்துல மிடில் வர்றதுக்கு பேர் ஆவரேஜ். அப்போ ஆவரேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிவைடட் பை 365. டோட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ? டோட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிவைடட் பை 3. ஒரு நாளைக்கு எவ்வளோ? அதுதான் ஆவரேஜ். அப்போ மொத்தமாக நீங்கள் என்ன பண்ண? 22,630 kg நமக்கு தேவை வருஷத்துக்கு. அப்போ 365 நாளால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ? அதுதான் ஆவரேஜ். அப்போ 22,630 டிவைடட் பை 365 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 kg. அப்போ 62 kg அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆவரேஜ். அப்போ இந்த ஆவரேஜ் இந்த இடத்துல இருக்கிற ஃபிகர் எவ்வளோனா 62 kg. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே இதில் மிடில் இருந்தால் ஆவரேஜ் அப்படின்னா அப்போ இங்கே 50, இங்கே 50, ரெண்டுக்கும் மிடில் இருக்குது ஆவரேஜ் 50. இந்த 100 ஏன்னா மினிமத்தை விட மேக்ஸிமம் 100 அதிகமாக இருக்குது. அப்போ ஆவரேஜ் இருந்தால் இந்த சைடு 50, இந்த சைடு 50. அப்போ நீங்கள் மினிமம் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா அப்போ நல்லா பாருங்கள். ஆவரேஜ் எவ்வளோ? 62. இந்த போர்ஷன் எவ்வளோ? 50.
லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது 12 கேஜி. அப்போ மினிமம் கேஜி வந்து 12 கேஜி, மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எவ்வளோ 62, அதுக்கப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் வேணும் 50 கேஜி. அப்போ ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 112 கேஜி. ஸோ இப்போ நல்லா இல்லை பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னா 112லேருந்து 12 போச்சுன்னா 100, அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ 100 கேஜி வந்துடுது. அப்போ இப்போ நம்ம மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, மினிமமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன சொல்கிற ஃபார்முலா, ரீஆர்டர் லெவல் ஈக்குவல் டு மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். அப்போ மேக்ஸிமம் யூசேஜ் அப்படிங்கிறது நமக்கு என்ன, அதை இப்போ நம்ம பார்க்குறது 112 கிலோ. அப்போ ரீஆர்டர் லெவல் அப்படின்னா மூணாவதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல் ஈக்குவல் டு மேக்ஸிமம் யூசேஜ், அதை நம்ம ஏற்கனவே எழுதியிருந்தோம், இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். சரி எவ்வளோப்பா 112 கேஜி இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் பாருங்கள் 4 days மினிமம், மேக்ஸிமம் வந்து 8 days. அப்போ இன்ட்டு 8, அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 112 இன்ட்டு 8 தட் இஸ் 896 கேஜி. இதுதான் ரீஆர்டர் லெவல், 896 கேஜி. இதுதான் ரீஆர்டர் லெவல். பாயிண்ட் நம்பர் 3 முடிச்சிட்டோம். சரி அடுத்தது மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்னா என்ன, 4 மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் ஈக்குவல் டு ரீஆர்டர் லெவல். இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் அது ப்ளஸ் என்ன எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியும் போடலாம், ரீஆர்டர் குவான்டிட்டியும் போடலாம், மைனஸ் மினிமம் கன்சம்ஷன். மினிமம் கன்சம்ஷன் என்ன, மினிமம் யூசேஜ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ இப்போ நீங்கள் ரீஆர்டர் லெவல் எவ்வளோ இங்கேயே இருக்குது. அப்போ 896. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க 2000 யூனிட்ஸ். மினிமம் யூசேஜ் எவ்வளோ எல்லாம் பார்க்கணும். மினிமம் யூசேஜ் எவ்வளோ இப்போ தான் 12 பார்த்தோம் இல்லையா, இந்த 12 கேஜி இதான் இந்த கேஜி. அப்போ 12 இன்ட்டு எவ்வளோ மினிமம் ரீஆர்டர் பீரியட் இங்கே பாருங்கள் கொஷனில் தட் இஸ் 4. அப்போ 4 இன்ட்டு 4 அவ்வளோதான். அப்போ 896, அப்போ 2896 மைனஸ் 12 இன்ட்டு 4 48. ஸோ அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2896 மைனஸ் 48 தட் இஸ் 2848. அப்போ 2848 கேஜி. இதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஒரு கால் இதையே நீங்கள் சப்போஸ் இதுக்கு பதிலாக எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கு பதிலாக ரீஆர்டர் குவான்டிட்டி போட்டிங்கன்னா, ரீஆர்டர் குவான்டிட்டினா 4 தடவை ஆர்டர் பண்ணுறது, அது வந்து எவ்வளோ சொன்னோம் 5000. அப்போ அதுக்கு எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னா அதே 896 இங்கே என்ன வரும்னா 5000. அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ரீஆர்டர் குவான்டிட்டி இதில் மைனஸ் இது அப்படியே தான் மினிமம் கன்சம்ஷன் 48. அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அப்போ 896 ப்ளஸ் 5000 மைனஸ் 48. ஸோ எவ்வளோனா 5848. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து 5848 கேஜி வரும் இதுவும். சரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 5ல் மினிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் ஸ்டாக் லெவல்னால் என்ன, மினிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மினிமம் ஸ்டாக் லெவல்னால் மினிமம் யூசேஜ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட் இல்லையா. இப்போ மினிமம் யூசேஜ் எவ்வளோ 12 கேஜி, மினிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ அங்கே பாருங்கள் 4 நாள், அப்போ 4 days. அப்போ எவ்வளோ வரும்னா 4 × 12 தட் இஸ் 48 கேஜி. இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர் மினிமம் ஸ்டாக் லெவல். இப்போ அடுத்தது அப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு, மேக்ஸிமம் ஸ்டாக்கும் முடிஞ்சிருச்சு, மினிமம் ஸ்டாக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாக் போட்டோமா, மேக்ஸிமம் ஸ்டாக்கும் போட்டாச்சு, மினிமம் ஸ்டாக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அனலைசிஸ் ஆன் EOQ அண்ட் ROQ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும், ப்ராஃபிட்டபிலிட்டி அனலைசிஸ் பண்ணணும். அப்போ பாயிண்ட் நம்பர் 6ல் ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்க EOQன்னு எடுத்துக்கோங்க, இந்த கோட்டேலிக்கு வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ, ரெண்டுக்கும் ஒன்று தான், requirements equal to எவ்வளோ, இதுக்கும் 20,000 யூனிட்ஸ், இதுக்கும் 20,000 யூனிட்ஸ். ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க, குவான்டிட்டி ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கு 2000 யூனிட்ஸ், ரீஆர்டர் குவான்டிட்டிக்கு 4 times. அப்போ 4 20,000 டிவைடட் பை 4னா அப்போ 5000 யூனிட்ஸ். சரி இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் என்ன வரும், அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 டிவைடட் பை 2000 அப்படின்னா
10 ஆர்டர்ஸ் வரும். 20,000 டிவைடட் பை 5 அப்படின்னா 4 ஆர்டர்ஸ் வரும். அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். அப்போ ஆர்டரிங் காஸ்ட் பெர் காஸ்ட் எவ்வளோ வருது உங்களுக்கு ஆக்சுவலாக 500 ருபீஸ். அப்போ ஆர்டரிங் காஸ்ட்டுங்கிறது ஒரு ஆர்டருக்கு பெர் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹500. அப்போ ₹500. அப்போ ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா ஆர்டரிங் காஸ்ட்டு 10 into 500 that is ₹5,000. இங்கே 4 into 500 that is 2,000. ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேரிங் காஸ்ட் பண்ணணும். கேரிங் காஸ்ட்டுக்கு என்ன பண்ணோம், ஆவரேஜ் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்கணும். அப்போ ஆவரேஜ் இன்வென்டரி அப்படின்னா ஆவரேஜ் இன்வென்ட்ரிங்கிறது என்ன, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஐ மீன் 2000 டிவைடட் பை 2 அப்படின்னா அப்போ 2000 டிவைடட் பை 2 அப்படின்னா இதுக்கு வந்து 1000 kg. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500. அப்போ இதுதான் வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ கேரிங் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், கேரிங் காஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்கோம் ₹5. அப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே கேரிங் காஸ்ட்டு கண்டுபிடிச்சிருந்தோம், அதாவது 25% ஆஃப் ₹20. அப்போ என்ன ஆகிடும் ₹5. அப்போ 5 into 1000 அப்படின்னா இங்கே ₹5,000, அதான் கேரிங் காஸ்ட். இங்கே 5 into 2500 அப்படின்னா 12,500. ஸோ இப்போ கேரிங் காஸ்ட்டு இவ்வளோ. சரி, ரெண்டும் சேர்த்து அசோசியேட் காஸ்ட் என்னென்ன வரணும், இதையும் ஆட் பண்ணணும் இதையும் ஆட் பண்ணணும். அப்போ அசோசியேட்டட் காஸ்ட் அப்படிங்கிறது வில்சன் ஃபார்முலா ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் வில்சன் ஃபார்முலா, இது வில்சன் ஃபார்முலா இல்லை. அசோசியேட்டட் காஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 அப்படின்னா ₹10,000. இதில் 2,000 + 12,500 அப்படின்னா 14,500. ஸோ அசோசியேட்டட் காஸ்ட் பாருங்கள், 2000 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணும்போது உங்கள் காஸ்ட்டு 10,000 தான் ஆகுது. 5000 இத்தனைக்கும் ஆர்டர் நம்பர் வெறும் 4 ஆர்டர் தான். இதில் பார்த்தா 10 ஆர்டர் வருது. பட் இருந்தால் கூட இதனுடைய காஸ்ட் வந்து பாருங்கள் 4 ஆர்டர் தான் பண்ணால் டோட்டல் காஸ்ட் வந்து அசோசியேட் காஸ்ட் வந்து 14,500 ஆகுது. அப்போ இது ரெண்டில் எது உங்களுக்கு எக்கனாமிக்காக இருக்குது, அப்போ உங்களுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான் எக்கனாமிக்கலாக இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கே 14,500, இங்கே 10,000, அப்போ 4,500 மிச்சம். அப்போ என்னென்ன சேவிங்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா, அப்போ சேவிங்ஸ் இன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14,500 மைனஸ் 10,000 அப்படின்னு போட்டால் அப்போ ₹4,500 வந்து எக்கனாமிக்கல். எங்கே இதில் பார்த்து ஈக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில். அப்போ இந்த கொஷினும் முடிஞ்சிருச்சு ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸில். அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் த வால்யூம் ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ் 5% இஸ் ப்ரொவைடட் ஃபார் த குவான்டிட்டி பர்ச்சேஸ் பை த சப்ளையர் குவார்ட்டர்லி பர்ச்சேஸ். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது மொத்தம் 4 ஆர்டர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ப்ரைஸை விட 5% கமிஷன், அதாவது டிஸ்கவுண்ட்டு கம்மி. அப்போனா என்ன ரேட் எவ்வளோ சொல்கிறான், அப்போ நல்லா பாருங்கள் ₹20. அப்போ ரேட்டு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ₹20 ஆச்சுங்களா. இதில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள், 5%. அப்போ ₹20 5% அப்படின்னா 20 into 5% போட்டிங்கன்னா ₹1. அப்போ உங்களுக்கு என்ன ₹20 ₹1 குறையுது. அப்போ ₹19 தான். எப்போ நீங்கள் இந்த காஸ்ட்டுக்கு அதே மாதிரி ரீஆர்டர் குவான்டிட்டி குவார்ட்டர்லியாக 4 தடவை ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹19 தான். மற்ற கேஸில் வந்து ₹20 ஆர்டர். அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், ஒரு கேஸில் ₹20, நீங்கள் இந்த கேஸ் குவார்ட்டர்லியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ₹19. இப்போ நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நீங்கள் போடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேஸில் கொஷின் நம்பர் 6 அப்படியே பாருங்கள், பர்டிகுலர்ஸ் EOQ அண்ட் தென் ரீஆர்டர் குவான்டிட்டி. இப்போ இந்த ரீஆர்டர் குவான்டிட்டியில் தான் ₹19 ரேட்டு, மீதி எல்லாம் ஒன்றே வரும். ஆவரேஜ் ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ, இதுலேயும் 20,000 kg, இதுலேயும் 20,000 kg. சரி, இப்போ குவான்டிட்டி ஆர்டர் எவ்வளோ பண்ணுறோம், குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் 2000 kg, இங்கே வந்து 5000 kg. அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நீங்கள் பார்த்தா எவ்வளோ வரும், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸில் இங்கே 10 ஆர்டர்ஸ், அதாவது 20,000 டிவைடட் பை 2, இங்கே 20,000 டிவைடட் பை 5,000, தட் இஸ் 4 ஆர்டர்ஸ். அப்போ ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டருக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து வருது, ₹500. இங்கே ₹500. அப்போ நீங்கள் ஆர்டரிங் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது, ஆர்டரிங் காஸ்ட்டில் இதில் 10 ஆர்டருக்கு 10 into 500 தட் இஸ் 5,000, இங்கே 4 into 500 தட் இஸ் 2,000. இப்போ இது வரைக்கும் ஓகே, கிளியராக வந்துடுச்சு. இப்போ நமக்கு ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரிங் காஸ்ட் பார்க்கணும்.
கேரிங் காஸ்ட் பார்த்தா என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரிங்கிறது 2000 டிவைடட் பை 2 அப்படின்னா 1000 யூனிட்ஸ். இங்கே 5000 டிவைடட் பை 2 அப்படின்னா 2500, அவ்வளோதான். இப்போ கேரிங் காஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து அப்படியே 20 ருபீஸு எங்கள் எக்கனாமிக் ஆர்டர் கொண்ட 20 ருபீஸில் 25% அப்படின்னு நம்ம போட்டோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 20 ருபீஸில் 20%, 12%, 20 ருபீஸில் 25% அப்படியே பார்த்தீங்கன்னா 5. அப்போ இங்கே வந்து என்னென்னா 5 ருபீஸ் தான். அப்போ 5 இன்ட்டு 1000 அப்படின்னா 5000 ருபீஸ் கேரிங் காஸ்ட் இங்கே. இப்போ இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இப்போ என்ன ரேட்டு, 19 ருபீஸ் தான். 19 ருபீஸுக்கு நல்லா பார்க்கணும் 25% அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள். 19 ருபீஸுக்கு இன்ட்டு 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 75 பைசா. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா 75 பைசா. அப்போ 4 ருபீஸ் 75 பைசே இன்ட்டு 2500. அப்போ பாருங்கள், அப்போ 2500 ஆவரேஜ் இன்வென்ட்ரி இன்ட்டு 4 ருபீஸ் 75 அப்படிங்கிறது கேரிங் காஸ்ட்டு. அப்போ 11,875. அப்போ நல்லா பாருங்கள், இங்கே வந்து கேரிங் காஸ்ட்டு 5000, இங்கே வந்து கேரிங் காஸ்ட்டு 11,875. ஆனால் இதில் ஒன்றுக்கு வருது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே 1 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோ, 20,000 யூனிட்டு. 1 கிலோவுக்கு வந்து 1 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைச்சதுன்னா 20,000 கிலோவுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 20,000 ரூபா செலவு கம்மி. அப்போ நீங்கள் அது என்ன பண்ணலான்னா டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் மட்டும் எடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் எங்கே, ரீஆர்டர் குவான்டிட்டியில் ருபீஸ், அதாவது ₹1 இன்ட்டு எவ்வளோ யூனிட்டுக்கு, 20,000 யூனிட்டுக்கு. அப்போ காஸ்ட்டு குறையுது. அப்போ -20,000 காஸ்ட்டு குறையிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போ மொத்தமாக பாருங்கள் இங்கே எவ்வளோ காஸ்ட் வருதுன்னா இங்கே ஒரு 5,000 ஆர்டரிங் காஸ்ட், இங்கே ஒரு 5,000 ஆர்டரிங் காஸ்ட். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் காஸ்ட் அப்படின்னா நெட் காஸ்ட் அப்படின்னு போட்டாலும், அசோசியேட் காஸ்ட் போட்டாலும் இங்கே எவ்வளோ வருது, இங்கே 10,000 ருபீஸ். அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் 5,000 ருபீஸ் 10,000. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,000 எவ்வளோ ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் எவ்வளோ 11,875. ஆனால் இவ்வளோ காஸ்ட்டு, ஆனால் உங்களுக்கு செலவு குறையுது. அப்போ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் இங்கே தான். அப்போ 2,000 ரூபாய் 2,000 ப்ளஸ் 11,875, தட் இஸ் 13,875. அப்போ 13,875 மைனஸ் உங்களுக்கு இந்த செலவு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் 10,000, இதில் நீங்கள் பாருங்கள் 13,875ல் 20,000 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடுறதுனால மொத்தமே பார்த்தீங்கன்னா ருபீஸ் 6,125 ரூபா உங்களுக்கு லாபம். அதாவது என்ன சொல்கிறது, கம்மியாக வருது, அதாவது மைனஸில் வருது. அப்போ மைனஸ் ருபீஸ் 6,125. அப்போ ரெண்டுலேயும் அப்போ நீங்கள் எதில் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸில் எவ்வளோ வருது பாருங்கள். இதுக்கு காஸ்ட் இவ்வளோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மைனஸு. அப்போ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா நார்மலாக எவ்வளோ லாபம், சப்போஸ் இங்கே 10,000 ரூபாய், இங்கே 5,000 ரூபாய் இருந்தால் 5,000 ரூபாய் லாபம், 10,000 மைனஸ் 5,000. ஆனால் இங்கே என்ன இருக்குது, இருக்கிறதே மைனஸில் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி பண்ணணுன்னா 10,000 மைனஸ் என்ன வருது ப்ராக்கெட்டில் -6,125 போட்டிங்க அப்படின்னா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ருபீஸ் 10,000 ப்ளஸ் 6,125. அப்போ மொத்த பெனிஃபிட்டு எவ்வளோ வருது அப்படின்னா ருபீஸ் 16,125 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்ஸ். எந்த ஸ்கீமில் இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரீஆர்டர் குவான்டிட்டியில் 1 ரூபா டிஸ்கவுண்ட் வர்றதுனால உங்களுக்கு மொத்த கன்செஷன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை விட லாபம். பட் இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுது, இங்கே தான் சேவிங்ஸ் வருது. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் தான் 4,500 வருது. அப்போ இந்த கொஷினையும் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். கொஷின் நம்பர் 8, 9 இதை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 4-5 வீடியோ வரும், 5-6 வீடியோ வரும். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த 2 குரூப்புக்குமே நம்ம என்ன லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்.